எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியங்கா. என் ஆளோட சிற்பக்கான மூவியோட மியூசிக் டைரக்டர். பியூட்டிஃபுல்லான ஒரு காம்போசிஷனில் வந்திருக்க ஒரு பாடல். சில பேருக்கு மெலடி பிடிக்கும், சில பேருக்கு ஃபோக் பிடிக்கும், அண்ட் சில பேருக்கு ரெண்டுமே பிடிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிங்க பிரியங்கா பேசுகிறேன். ஸோ ஏன் ஆளோட செருப்பை காணும் படத்துடைய ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரெஸ் மீட் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் அபிமானி அப்படிங்கிற பாடல் நான் பாடியிருக்கேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். அண்ட் இந்த பாடல் எனக்கு பாட கொடுத்த ஜெகன் அங்கிள், ப்ரொடியூசர் அங்கிள், ஈஷான் தேவண்ணா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு படம், ரொம்ப வித்தியாசமான ஒரு படம், டைட்டில் மாதிரி. ஸோ நிச்சயமாக தியேட்டரில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ. ராஜ்நெட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் இயக்குனர் ஜெகநாத், யாழோட சிற்பக்கானம் படத்தோட இயக்குனர். யாழோட சிற்பக்கானம் அப்படிங்கிறது வந்து டைட்டில் மட்டும் இல்லை, அதுதான் கதையும் கூட. ஏன் இந்த டைட்டில் அப்படின்னா, எல்லாருமே கேட்குறது வந்து ஏன் சிற்பக்கானம்னு டைட்டில் வச்சுருக்கீங்க, அதுவும் ஆளோட சிற்பக்கானம்னு. நான் என்ன கேட்குறேன், லவ்வர் என்ன சொல்லுவான், ஆளுன்மா, என் ஆளுன்மா, என் ஆள் போகுது, என் ஆள் வருது, என் ஆளோட சிற்ப காணும்னா அப்போ அதுதான் நான் சொல்ல முடியும். ஸோ கதைக்கு பொருத்தமான டைட்டிலாக 100% மேட்ச் ஆனதெல்லாம் அந்த டைட்டில் வச்சுருக்கு. சும்மா வெறுமனே வந்து அட்ராசிட்டி கிளப்புறதுக்கோ இல்லை ஜனங்களை வந்து திரும்பி பார்த்துட்டு போகிறதுக்காக மட்டும் இல்லை, 50-50 கதைக்கும் பொருந்தது. கொஞ்சம் அரைச்சமாக அரைக்காமல் கொஞ்சம் புதுசாக இருக்கணுமே, வேறு மாதிரி கொஞ்சம் ஒரு யதார்த்தம் வரட்டுமே அந்த வார்த்தையில் கூட, அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டைட்டில் வச்சது யாழோட சிற்ப காணும். ஒரு ரெகுலர் கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வில்லன் இருக்காங்க, ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க, பணம் லவ்வுக்கு ப்ராப்ளம் வருது அப்படி இப்படின்னா ஓகே. பட் அது இல்லை. டைட்டில் எப்படி ஆளோட சிற்ப காணுமோ கதையே அதுதான். இதுக்கு வந்து சந்தியா காலனியை காணவில்லை அப்படின்னு போஸ்ட் விட்டுனா வேணா உள்ளே வருவானா, வரவே மாட்டான். சந்தியா காலனியை காலனினா 3 செப்பல். ஸோ அதை கலோக்கியல் ஆக்கணும், ஒரு ட்ராமாட்டிக்லேருந்து கேஷுவல் ஆக்கணுங்கிறதுக்காக தான் வந்தது. பர்பஸாக இப்படி டைட்டில் வச்சுட்டு கதை யோசிக்கல, கதைக்காக யோசிச்ச டைட்டில் தான் யாழோட சிற்ப காணும். இல்லை, பரபரப்பானா நிறைய பேர் பரபரப்பாகிற சிங்கர் இருக்காங்க. பட்டு சிம்புவால் இந்த சாங்குக்கு உயிர் கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். நான் ஒரு விஷயத்தில் என்ன சொல்கிறேன்னா, எந்த விஷயத்தை யார் யார் வாயிலேருந்து கேட்குறோன்னு ஒன்று இருக்குது, யார் யார் சொல்கிறாங்கன்னு ஒன்று இருக்குது. யாழோட சிற்ப காணும்னு நான் பாடினாலோ வேறு ஒரு சிங்கர் பாடினாலோ பெருசாக ரீச் ஆகாது. சிம்பு சார் பாடினா ரீச் ஆகும். ஏன்னா எஸ்டிஆருக்கு அவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இன்னொன்று எஸ்டிஆர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் கூட, சிங்கர் கூட, ஆக்டரு, அது எல்லா பரிணாமத்துலேயும் தன்னை நிரூபித்து காமிச்சவர். அவர்கிட்ட போய் இந்த டியூனை கொடுத்து லிரிக்கை கொடுத்தோன்னா அவர் அந்த ஸ்வரம் மாறாமல் அவரோட ஸ்டைலில் கொஞ்சம் பாடினார், கொஞ்சம் லிரிக்லாம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணார். அதனால் அந்த சாங் பெட்டராக வந்துச்சு. அதனால் ஒரு புத்திசாலியை தேடி இந்த பாட்டு ஓடி ஒட்டிக்கிச்சு, அவ்வளோதான். ஐயோ, ஆனந்தி வந்து என் தங்கம், நீங்கள் அதை சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்கள மாதிரி நான் ஒரு 20 ஹீரோயின்ஸோட ஒர்க் பண்ணியிருப்பேன் என்னோடய ஆஸ்டினேட்டர் கேரியர்லேருந்து. அழகாக இருப்பாங்க, திறமையாக இருப்பாங்க, ஆட்டிடியூட் இல்லாமல் இருக்கணும். ஆனால் இவங்கக்கிட்ட ஆனந்திக்கிட்ட அழகு மட்டும் இல்லை, திறமையும் இருக்கிறது, ஆட்டிடியூடும் இல்லை. ரொம்ப நல்ல பொண்ணு, யதார்த்தமான பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு போல். அப்படி ஒரு ஸ்பாட்டில் எல்லாரோடையும் வந்து அப்படி ஒரு கோஆப்ரேஷன் ஒர்க்கில், ப்ரொடக்ஷனில் எந்த டார்ச்சரும் கொடுக்குறதில்ல. என்ன டைம் சொல்கிறோமோ டைரக்டருக்கு கம்ஃபர்டபுளானவங்க. இன்னொன்று நம்மளோட ரோலை, நம்மளோட கேரக்டரை இம்ப்ரூவைஸ் பண்ணுறவங்க. ஒன்று நடிக்கிற பொண்ணு. நான் என்னன்றேன், கிளாமர் காட்டுறதுக்கு அதுக்கெலாம் ஆர்டிஸ்ட் நிறைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க. பட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு ஒரு செலக்டிவாக கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதில் வந்து ஆனந்தி நம்பர் 1 கூட சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற யூத் பொண்ணுங்களில் நிச்சயமாக அந்த பொண்ணு வந்து இந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருக்கு. அதுக்கு என்னோடய பெரிய முதல் நன்றி. தமிழ் வந்து தமிழனா என்னுடைய தாய்மொழியை எனது படத்தில் நடிக்கிற ஹீரோவுக்கு வைக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா பக்கோடா பாண்டி அப்படின்றது வந்து குழந்தை நட்சத்திரமாக எல்லாருக்கும் தெரிஞ்சவன். ஆனால் ஹீரோவுக்கு போய் பக்கோடா பாண்டிலாம் வைக்க முடியாது, அது மரியாதையாகவும் இருக்காது. அதனால் எதோ யோசிக்கிறப்போ ப்ரொடியூசர் தான் சொன்னார், இது ட்ரம்6 ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ட்ரம்6 ப்ரொடக்ஷன். சக்திவேல் சார், விஜயன் சார் 2 பேரும் தான் இது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க தான் சொன்னாங்க, நம்மளோட ஹீரோவுக்கு நம்மளோட தாய் மொழியை பேராக வைப்போமே தமிழில் அப்படின்னாங்க. எனக்கும் பிடிச்சது. ஸோ தாய்மொழி தமிழுக்கு அறிமுகப்படுத்துகிறோம், தமிழ் திரைக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இந்த தமிழ் சினிமா நிச்சயம் அவனுக்கான பெரிய ஒரு சிவப்பு கம்பளத்தை விரித்து காத்திருக்கிறதுன்னு இந்த படம் நிரூபிக்கும் ஷியூராக. ஏன் சொல்கிறேன்னா, அப்படி ஒரு யதார்த்தமான நடிகன். அவன் குழந்தையிலேருந்தே நடித்து வந்ததுனால அவனுக்குள்ள ஆக்டிங்கிற ஒரு விஷயம் வந்து இயல்பாகவே இருக்குது. நடிக்கிறதே தெரியாமல் நடிப்பான்,
பெஸ்ட்டு பர்ஃபார்மர். தமிழ் சினிமாவுக்கு ஒரு அழகா அப்படின்னு நிறைய ஹீரோ வைப்பாங்க. ஆனால் வந்து சூப்பராக நடிக்கிற பையன் ஒருத்தர் இருப்பான்ல, அப்படி தான் எங்கள் ஹீரோ தமிழ். யோகி பாபு வந்து காமெடினா எல்லோரும் இன்னைக்கு கலக்கிட்டு இருக்கிறாரு, அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தில் காமெடிக்கு மேலே ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு, கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. அவரால் பெரிய குணச்சித்திர ஆக்டிங் பண்ண முடியுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு ஷியோர் எக்ஸாம்பிளாக இருக்க போகுது. அவரும் அப்படி தான், எனக்கு தெரிஞ்சு வந்து பணத்தையெல்லாம் மறந்துட்டு என் மேல் இருக்கிற அன்பாலையும் இந்த கேரக்டர் மேலே இருக்கிற ஒரு லவ் ஈர்ப்பில் அப்படி கோஆப்ரேட் பண்ணார். 18 நாட்கள் இரவு பகலாக டைமிங்கெல்லாம் பார்க்காம அப்படி உழைச்சார். முக்கியமாக அவருக்கு ஒரு சாங் வச்சுருக்கோம், ஆனந்தியோட. நல்லாயிருக்கும் அந்த சாங்கு, உங்களுக்கெல்லாம் பிடிக்கிறதுக்காக. சிங்கம்புலி அண்ணா, என் மாயாண்டி குடும்பத்தில் எனக்கு அண்ணா நடித்தவர், அவர் ஒரு 20 மினிட்ஸ். ரவிக்குமார் சார் அவர் ஒரு 20 மினிட்ஸ். லிவிங்ஸ்டன் அவர் ஒரு 20 மினிட்ஸ். பாலசரவன் அவர் ஒரு 1/2 hour. இப்படி எல்லோரும் ஒவ்வொரு எபிசோடு வந்து போவாங்க. ஏன் வருவாங்கன்னா பயணம், இந்த படத்தோட ட்ராவல் தான் படம். அந்த ட்ராவலில் யாரையெல்லாம் சந்திக்கிறாங்கிறது இந்த படத்தோட சுவாரஸ்யம். டெக்னீஷியன்ஸ் க்ரூ பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து புதுசு. ஆர்டிஸ்ட்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ்டு, டெக்னீஷியன்லாம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸுக்கு புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் திறமையும் இருக்கும். அதை பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு சூழல் எனக்கு இதில் அமைஞ்சது. என் ப்ரொடியூசர்ஸ் அந்த லிபர்ட்டி கொடுத்தாங்க. அதனால் ஒரு புது கேமராமேன் சுகசெல்வத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். மணிகண்டன் எடிட்டர், அண்ட் தென் ஆர்ட் டைரக்டர் வந்து பாலா, அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் இஷான் தேவ் வந்து ரொம்ப புத்திசாலி. இல்லைன்னா ஒரு புது மியூசிக் டைரக்டரோட படம், அவனோட படத்தோட ஆடியோவை ஒன்றாக என்டர்டெயின்மெண்ட் கௌதம் சார் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த இன்ஃப்ளூயன்ஸையும் வச்சு அவர் வாங்கலை. ஆடியோ பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வாங்கினார். யாரோட செருப்பக்கணுங்கிற டைட்டில் நிறைய பேர் அதை ஒரு மாதிரி சொன்னால் கூட, ஆடியோ பிராண்டில் அவரோட லேபிள் வந்ததில் அந்த டைட்டில் வந்து அதை சரி பண்ணிருச்சுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எஸ்டிஆருக்கு செருப்பு சாங்குக்கு செருப்புக்கே உயிர் கொடுத்துட்டாரு. நான் அவர் இல்லைனா அந்த சாங்கு கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஹிட் ஆக போகிறதில்ல. அவரால் தான் இந்த சாங் ஹிட் ஆகுது. அவருக்கு 2வது நன்றி. இன்னொன்று பிரியங்கா, ரொம்ப புத்திசாலி புள்ளாவ சிங்கர். அபிமானிய சாங்கை கலக்கி விட்டாங்க. ஸ்ரேயா கோஷல் ஒரு சாங், மெலோடி. எனக்கு என்னோடய படத்தில் எல்லாமே மெலோடி வந்து மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். கோடம்பாக்கம், ராமன் தேடி செய்தியில் எல்லாம். அதுபோல் இந்த படத்தில் இரவில் வருகிறாங்கிற ஒரு மெலோடி வந்து ஸ்ட்ராங்கான மெலோடியாக நிற்குது. அது காலம் கடந்து நிற்கும். மற்றபடி இந்த படம் ஷியோராக ஒரு 100 இடத்துல சிரிக்க வைப்போம். அதுக்கு நான் ஷியோர். ஒரு படம் முடிஞ்சு வெளிவரப்போ நல்ல படம் பார்த்த நிறைவே நிச்சயமாக உங்களுக்கு தரும். நன்றி. ராஜ்நெட் நேயர்கள் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். நான் தான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி பசங்க படம், மெரினா, கோலி சோடா, இதெல்லாம் நான் குழந்தை நட்சத்திரமாக நடித்தேன். இப்போ என்னோடய அடுத்த படம் வந்து என் ஆளோட சிறுப்பக்கணும்னு சொல்லிட்டு, அந்த படத்தோட இசை வெளியீடு தான் இன்றைக்கி. நீங்கள் எல்லாருமே சாங்ஸ் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு ஃபஸ்ட் டைமாக ஹீரோவாக பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யோகி பாபு அண்ணா, பாலாசரவணன் அண்ணா, லிவிங்ஸ்டன் அண்ணா அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார் அவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க கூடலாம் நடித்தது எனக்கு ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அவங்கக்கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். வேறு இந்த ஃபஸ்ட்டு ஹீரோவை பண்ணுறோம். ஸோ வந்து எனக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண படத்துலலாம் பசங்களோட 3 பசங்க 4 பசங்களாக பண்ணனால ஒன்றும் தெரியல. தனியாக பண்ணுறோம் அப்படின்றபோது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்புறம் டைரக்டர்னா தான் உன்னால் பண்ண முடியும், நல்லா தான் பண்ணுற அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணி, ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் அவங்களுக்கும் என்னோட நன்றி. அப்புறம் ஆனந்தி அவங்க கூட நடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு தெரில, ஃபஸ்ட்டு என்ன ஆடிஷன் பண்ணும்போதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஹீரோவை பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நீ நல்லா நடிச்சிருக்க, நீ தான் அந்த படத்தோட ஹீரோ அப்படின்னாங்க. அதுவே எனக்கு ஒரு ஷாக்கு தான். அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது என் காலுக்கு வந்து இந்த மாதிரி ஆனந்தி அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயின் அப்படின்னு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது, அப்புறம் கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் போனதுக்கப்புறம் அவங்களும் கேஷுவலாக அவங்க நல்லா பேசுவாங்க. அப்புறம் இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பு அவங்க ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, டைட்டில் சாங் அவங்க தான் பாடியிருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்ரேயா கோஷல் அவங்க ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, பிரியங்கா அவங்க ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஸோ இந்த டீம் எனக்கு ஃபஸ்ட்டு படம் லீடாக பண்ணுறோம், இதிலே ஒரு நல்ல டீம் கிடச்சிருக்கு அப்படின்னு
கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். சீக்கிரம் தேட்டரில் வந்து பாருங்கள். உங்களை நம்பி தான் நான் நடிச்சிருக்கேன். ஸோ உங்கள் ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும். சில பொய்கள், சில விஷயங்களை பிரித்து பேசுகிறாங்க, அதை ஸ்ட்ரைட் பண்ண வேண்டிய வேலை. இன்றைக்கி வந்து சுற்றி காட்டுறாங்க. இப்போ பெரிய பெரிய நடிகர்களுக்கெல்லாம் சம்பளம் குறைச்சி பேசுங்க. தொழிலாளர்களோட வயிற்று அடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து சம்பளத்தில் ஒரு பைசாவும் குறைக்கல. ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது நான் நிறுத்துருவேன், நீங்கள் கொடுக்கலன்னு சண்டை போடுறோம். காலகாலமாக இதை நடத்திட்டே இருக்காரு. ஒவ்வொரு தடவையும் மன்னிப்பு கேட்டு விட்டுறதுக்கு எப்படி இருக்குது?